ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ககனும் பூமியும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே போதையில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ககன் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து பூமி கழுத்தில் தாலியும் கட்டிடுறாங்க. இது அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த போதையில் என்ன பண்ணுறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. இதனால் நம்ம ககன் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை காலையில் காட்டுறாங்க. அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம உதய் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. ஆனால் சரச்சந்திரா பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம பூமிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை போல தான் வழக்க போல் நம்ம இன்னைக்கு சரச்சந்திராவும் அதே போல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்க அங்கிள், நீங்கள் கண்மூடித்தனமாக பூமியை நம்பிட்டு இருக்கீங்க, பூமி செய்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதய் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, மாமா இத்தனை நாள் நான் சொல்லும் போது நீங்கள் நம்பினீங்களா? அவள் ககனை தான் மாமா நினச்சிட்டு இருக்கா, சும்மா தான் உங்ககிட்ட அவள் பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா இந்த நேரத்தில் சமயம் பார்த்து நம்ம பூமியை போட்டு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரச்சந்திரா ரொம்பவே கோவப்படுறாங்க. நம்ம உதயோட அம்மா எல்லாருமே கேட்குறாங்க, இந்த பொண்ணை நம்பி என் பையனை கொடுத்துருந்தா எங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல பொண்ணுன்னு நினச்சி நாங்கள் இந்த மாதிரி வந்தோம், ஆனால் இப்படி பண்ணுவான்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் எவ்வளோ பேர்கிட்ட அவமானப்படுறோம் தெரியுமா? இதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு எவ்வளோ பேர் எங்களை கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயோட அம்மா ரொம்பவே கஷ்டத்தோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரச்சந்திரா ரொம்பவே கோவத்தோட பூமியை கூப்பிடுறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, இருங்க மாமா நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா போய் பூமியை இழுத்துட்டு வராங்க. அப்போ தான் நம்ம சரச்சந்திரா கேட்குறாங்க, இதெல்லாம் என்ன, நீ என்ன காரியத்தை பண்ணி வச்சுருக்குன்னு தெரியுதா? அப்போ என்னை ஏமாத்திருக்கியா? இத்தனை நாள் நான் முட்டாளாக இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா நம்ம பூமியை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம சரச்சந்திராவுக்கு கோவம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டியா, வாயை திறந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி பேசுகிறாங்க. அப்போ பூமியை கோவத்தில் அடிச்சிடுறாங்க. பூமி ஒரு சோப மலை போய் விழுந்தோடனையும் நம்ம பூமி மறைச்சி வச்சிருந்த தாலியை பார்த்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அபூர்வா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ரொம்பவே ஷாக் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரா தாங்க. அவங்க ஒரு பிளானோட இருந்தாங்க, செரியோட கதையை முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் மாமாவையே ககன் மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்தோன்னே நம்ம நட்சத்திரா ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் அபூர்வா, பார்த்தீங்களா மாமா, நான் சொன்னேன்ல இவளை நீங்கள் நம்புனீங்க கண்மூடித்தனமாக, இப்போ என்ன நம்மளுக்கே அசிங்கத்தை உண்டு பண்ணிட்டா பார்த்தீங்களா? உங்கள் அம்மாவோட பேரை காப்பாற்றுவான்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு நிற்கிறா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும் போது ரொம்பவே கோவம் நம்ம பூமிக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ககன் மாமா தான் இந்த மாதிரி நைட்டு குடி போதையில் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ சரச்சந்திராவுக்கு ரொம்பவே கோவம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பூமியோட தாலியை அறுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ சரச்சந்திரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அது குடிபோதையில் கட்டின தாலி தானே, இது செல்லாது, இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பூமியோட தாலியில் கையை வச்சு அறுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ தான் நம்ம கேபி மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போ சரச்சந்திரா, நீ அந்த தாலியிலேருந்து கையை எடுக்கலைன்னா உன் தங்கச்சியோட தாலியை இப்போவே நான் இந்த நிமிஷமே அறுத்துருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் செய்ய மாட்டேன் மட்டும் நினச்சிக்காத, அது என் பையன் கட்டின தாலி, அதில் நீ அறுக்கணும்னு நினச்சனாலே இப்போ உன் தங்கச்சியோட தாலியை நான் அறுத்துருவேன் பார்த்துக்க, எதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன். இத்தனை நாள் வரைக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கவலைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுனோன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதை நீ அறுக்கணும், அவளோட வாழ்க்கையை நீ கெடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு உன் தங்கச்சி வாழ விட்டியா உன் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேபி சவால் விட்டு சரச்சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது என்னங்க நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் அண்ணன் கிட்ட போய் பதில் கேளு, உங்கள் அண்ணன் தானே தாலி அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போ மட்டும் உங்கள் அண்ணன் பூமியோட தாலியை விடலைன்னா இன்னைக்கு உன் தாலியை நான் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம மீரா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே சரச்சந்திரா காலில் விழுறாங்க. தயவு செஞ்சு அந்த தாலியை விட்டுருங்கண்ணே, இன்னைக்கு என் தாலியை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே மனசு இறங்கிட்டு நம்ம சரச்சந்திரா நம்ம பூமியோட தாலியை விட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பான நம்ம அபூர்வா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இவனுக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம செரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பா பண்ண காரியத்தினால இன்னைக்கு பூமியோட தாலி தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மருதாணி பாட்டியும் நம்ம நட்சத்திராவும் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சரச்சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுற அந்த ககனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை இழுத்துக்கிட்டு
போகிறாங்க. உடனே பூமியும் வந்து நம்ம சரச்சந்திரா கூட அழுதுகிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ககனையும் சாரதாவையும் தான் காட்டுறாங்க. சாரதா பார்த்தீங்கன்னா நம்ம ககனுக்கு காஃபி எடுத்துக்கிட்டு போகிறாங்க வழக்கம் போல். அப்போ நம்ம ககனை எழுப்பி காஃபியை கொடுக்குறாங்க. அப்போ ககன் கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சளாகவே இருக்குது. அப்போ சாரதா கேட்குறாங்க, என்னடா உன் கை ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ககன் சொல்கிறாங்க, என் கையில் ஏதோ பெயிண்ட் மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற, இது பெயிண்ட் மாதிரி இல்லைடா, இது மஞ்சள்ரா அப்படின்ட்டு. இது எப்படி வந்தது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லும் போது சாரதா கேட்குறாங்க, அந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்டால் நீ என்கிட்ட கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, எந்த பார்ட்டிக்கு அப்படின்ட்டு. அந்த உதய் தான் என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாரதா கேட்குறாங்க, அங்கே பூமியும் வந்திருந்தாளா? ஆமாம் வந்திருந்தா. இப்போ என்னம்மா அதுக்கு? அவள் தான் என்னை வெறுப்பேற்றிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது. அப்போ வந்து நம்ம ககன் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ ரொம்ப தலைவலிக்குது, அதை பற்றி என்கிட்ட கேட்காதம்மா, எனக்கு காஃபியை மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாரதாவும் சரி சரி நீ காஃபியை மட்டும் குடி அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் வந்து கேட்குது. அது சரச்சந்திராவோட வாய்ஸை கேட்டுட்டு நம்ம ககன் ரொம்பவே அடிச்சு பிடிச்சி வெளியில் வராங்க. நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து சரச்சந்திராவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கியாடா, என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவமானப்படுத்தணுன்றதுக்காக என் பொண்ணோட கழுத்தில் நீ தாலியை கட்டி வச்சிருக்கியடா, இதுக்கு என்னடா பதில் சொல்லுவ அப்படின்றாங்க. அப்போ அந்த தாலி எடுத்து காட்டும் போது நம்ம ககன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ககனுக்கு தெரியுது, போதையில் நம்ம இந்த வேலையை தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பார்க்குறாங்க. இதனால் எல்லாருமே சாரதா பூரி எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ நம்ம ககன் கிட்ட சரத்சந்திரா சொல்கிறாங்க, இனிமே வந்து என் வீட்டுக்கு இவ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை தள்ளி விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ககன் பார்த்தீங்கன்னா, அது நான் போதையில் கட்டின தாலி, இப்போ வந்து இந்த தாலி வந்து உண்மை கிடையாது, நான் மனசார உன்னை ஏற்றுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை பார்த்து நம்ம ககன் பேச. இதை கேட்டுட்டு நம்ம பூமி பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, உங்களை விட்டால் எனக்கு யார், நான் உங்களை தான் அதிகமாக நேசித்தேன், நான் வேறு யாரையும் நேசிக்கல, என்னை கொஞ்சம் நீங்களாச்சும் புரிஞ்சுக்கங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ தயவு செஞ்சு வெளியில் போயிடு, அப்படி போகலைன்னா நீ என் வீட்டு வாசலே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை வந்து கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க நம்ம ககன். இதை பார்த்துட்டு சாரதா, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு நடந்துக்கடா, எதுக்கடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, நான் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை விட்டுட்டு அப்போ வந்து ககன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் சாரதாவும் ஒன்றுமே பேச முடியாமல் போயிடுறாங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக மழையில் நம்ம பூமி நனைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ககனுக்கு வந்து பூமி மேலே அந்த ஒரு காதல் இருக்குன்னே சொல்லலாம். பூமியே திடீர்னு பார்த்தீங்கன்னா மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இதை பார்த்த சாரதா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு நம்ம ககனை கூப்பிடுறாங்க. கொஞ்சமாச்சும் மனசு இறங்குடா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, நான் அவ்வளோ வந்து கல் நெஞ்சக்காரன் கிடையாது, கொஞ்சமாச்சும் எனக்கும் இறக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்குது, நம்ம ககன் வந்து நம்ம பூமியை வந்து ஏற்றுக்கிறாங்களா, இல்லை வந்து நம்ம சாரதா வந்து நம்ம பூமி ஏன் அந்த கல்யாண மண்டபத்தில் நம்ம ககனை விட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் ககன் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றத வரக்கூடிய வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.